லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஆஃப் ஹெச்பி ஓப்பன் வெல் பம்புக்கான எல்லா மெட்டீரியலுமே இருக்குது. ஸோ இந்த ஆஃப் ஹெச்பி எப்படி அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆஃப் ஹெச்பி எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதில் உள்ள ஒவ்வொரு மெட்டீரியலும் அதோட பேர் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியர் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரோட்ரு, இது வந்து ஃப்ரண்ட் கவரு, இது வந்து ஃப்ரேம், அது வந்து இம்பலர், இது வந்து தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 11ஆம் நம்பர் நட்டு, இது 13ஆம் நம்பர் நட்டு, இது 11ஆம் நம்பர் நட்டும் போல்ட்டும், இது வந்து ட்ரைன் பிளக்கு, அதே 13ஆம் நம்பரு, இது வந்து அலைன் போல்ட்டு ப்ளே வாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கீ, இது வந்து கேபிள் கிளாண்டு, கேபிள் புஷ்ஷு, ஃப்ளான்ச்சு, கேசிங்கு. மொத்தமாகவே இவ்வளோ தான் ஒரு ஆஃப் ஹெச்பி அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃப்ரேமில் இந்த ரியர் கவர் வந்து அசம்பிள் பண்ணணும். இந்த ரியர் கவரை பொறுத்த வரைக்கும் கீழே 2 ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். இந்த 2 ஹோல்ஸில் இந்த சின்ன ஹோல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி உள்ளே போகிறதுக்கு, பெரிய ஹோல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிள் வெளியே வர்றதுக்கு. ஸோ அதனால் இந்த வழியாக உள்ள கேபிளை விட்டு வெளியே, இந்த வழியாக கேபிளை வெளியே இழுத்தோம் அப்படின்னா இந்த ரியர் கவரை வந்து ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கேபிள் உள்ளே விட்டதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தான் மேலே அசம்பிள் பண்ணியிருக்கேன். அதனால் மேலே வந்து லைட்டாக நம்ம ஹேமர் வச்சு லேசாக தட்டணும். அதிகமாக தட்டணும் அப்படின்னா கீழே வந்து வைண்டிங் டேமேஜ் ஆகுங்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கேப் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. அதாவது இந்த கேப்போட அளவுக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புஷ்ஷை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். கேபிள் புஷ்ஷையும் கேபிள் கிளாண்டை அசம்பிள் பண்ணணும். கேபிள் புஷ்ஷும் கேபிள் கிளாண்டு இதுதான். இது வந்து கேபிள் கிளாண்டு, இது வந்து கேபிள் புஷ் அப்படிம்பாங்க. இது வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கேபிளோ வெளியே ஃபுல்லாக இழுத்துட்டு வர அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த கேபிள் புஷ் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த கேபிள் புஷ்ஷை பார்த்திங்க அப்படின்னா இதில் த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க உள் பக்கம். ஸோ அப்படி வச்சு நம்ம லேசாக நம்ம கையிலே த்ரெட் கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே போயிடும். அதுக்கப்புறமே லாஸ்ட்டாக ஸ்பேனரில் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். ஸோ இது வரைக்கும் இந்த கேபிள் புஷ் அசம்பிள் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே இதை திருப்பி இப்போ உள்ளே வந்து நம்ம ரோட்டர் அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த ரோட்டர் அசம்பிள் பண்ணதுக்கப்புறமே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ரோட்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பின்னாடி ஒரு ஸ்டீல் பிளேட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் மெட்டீரியலில் கார்பன் பேரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து த்ரஸ்ட் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அப்படியே உள்ளே வச்சோம் அப்படின்னா உள்ளே போயிட்டு ஃப்ரீயாகவே சுற்றும். இந்த அளவுக்கு ஃப்ரீயாக சுற்றுச்சு அப்படின்னா நம்ம அசம்பிள் பண்ண கவர் வந்து கரெக்டாக தான் அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டைட்டாக இருக்குது, இல்லை ஒரு சைடாக பிடிக்குது, கொஞ்சம் பெண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளே வந்து சரியாக கவரை வந்து ப்ரெஸ் பண்ணல அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இதை உள்பக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. தான் வைண்டிங்கு உள்ளே வந்து அந்த ஒரு ரோல் கேப் தெரியுது பார்த்திங்க. அந்த புஷ்ஷோட மெட்டீரியலோட கேப்பில் நம்ம இந்த ரோட்டரை வந்து உள்பக்கம் அசம்பிள் பண்ணணும். இந்த ரோட்டர் நம்ம இப்போ உள்ளே வச்சோம் அப்படின்னா ரோட்டர் வந்து உள்ளே போய் உள்ளே ஃப்ரீயாக உட்காந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றணும். இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றலை அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர் வந்து ஒழுங்காக அசம்பிள் பண்ண அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் கவர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் கவர் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா உள்ளேயே புஷ்ஷும் கார்பனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புஷ்ஷும் கார்பனும் கொடுத்ததுக்கப்புறமே இதில் இந்த 4 தைராய்டு போர்ட்டில் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். எந்த ஸோ இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து தைராய்டு இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணது. இது வந்து த்ரஸ்ட் பேரிங்க்கு இந்த கார்பனில் ரோட்டரில் கொடுத்துருக்கக்கூடிய கார்பனோட த்ரஸ்ட் பேரிங்கோடு சேர்த்து இந்த செட்டையும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எந்தவித ஸ்க்ராச்சஸும் விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி உள்ள கன்மெட்டர்லேயும் எந்தவித ஸ்க்ராச்சஸும் இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்தால் நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய பம்போட லைஃப் வந்து நல்லா குறைஞ்சிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஃப்ரண்ட் கவரை வந்து இந்த ஃப்ரேமோடு அசம்பிள் பண்ணி ரியர் கவரில் கரெக்டாக எப்படி வச்சு அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரியர் கவரை தூக்கி அப்படியே
இதுக்குள்ளே வந்து வச்சு அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிள் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இந்த அசம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கேபிளோட டாப் சைடில் மேலே இருக்கக்கூடிய அந்த டம்மி ஹோலும் இதில் வந்து ஒரு மேலே டம்மி ஹோல் இருக்கும். இது ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்குதா என்ன அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமே ஒரு நைலான் ஹேமர் வச்சு மேலேருந்து கரெக்டாக அந்த ஹோலுக்குள்ளே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே லைட்டாக இறங்கிக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம நைலான் ஹேமர் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நைலான் ஹேமர் வச்சு தட்டும்போது இந்த கவரும் கரெக்டான பொசிஷனில் அசம்பிள் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம இதை நைலான் ஹேமர் வச்சு தட்டினதை பார்த்துருப்பீங்க. ஸோ தட்டும்போது பொறுமையாக தான் தட்டணும். எந்த வித எட்ஜஸ்லேயும் கிராக் ஆகிடாமல் தட்டினீங்க அப்படின்னா நம்ம பம்போட லைஃப் நல்லாயிருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் இந்த காஸ்டிங்கோட மெட்டீரியல் வந்து ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ இப்போ இங்கே கீழே உள்ள இந்த நட்டை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வரக்கூடிய இந்த 4 நட்டை வந்து இப்போ நம்ம அசம்பிள் பண்ணணும். ஸோ அந்த 4 நட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. ஸோ அந்த 4 நட்டை வந்து நம்ம கரெக்டாக எந்த பொசிஷனில் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நீட்டாக அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை அசம்பிள் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேனர்ஸு 4ஓட எட்ஜையும் நல்லா நீட்டாகவே டைட் பண்ணணும். ஆப்போசிட்டில் தான் டைட் பண்ணணும். நம்ம இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனை வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா டைட் வந்து ஒரு சைடாக வந்துடும். ஸோ ஒரு சைடாக டைட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பம்ப் வந்து பாதியிலே ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல இது, 2வது இது, 3வது இது, 4வது இது ஃபுல்லை நல்லா டைட் பண்ணணும். ஸோ இப்போ அதை டைட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த பின்னாடி உள்ள நட்டையும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் டைட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ முன்னாடி திருப்பி இந்த ரோட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே வருதா, ரொட்டேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த ரோட்ரு வந்து டைட்டாக இருக்குது அப்படிங்கிற பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் நம்ம கவர் வந்து ஒழுங்காக ப்ரெஸ் ஆகலை, 2வது வந்து நம்ம ஒழுங்காக டைட் பண்ணல அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. ஸோ இப்போ இந்த மாதிரி டைட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைட் பண்ணாமல் ஒரு பக்கம் லூஸாக இருந்துச்சுன்னா இதிலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரோட்டர் ஃப்ரீயாக சுற்றுவது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி இந்த ப்ளே வர்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இம்பலரை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இந்த இம்பலர் அசம்பிள் பண்ணும்போது எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழெலாம் வைக்கிறது, ஒழுங்காக டைட் பண்ணாமல் வர்றது, அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இம்பலரோட கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வச்சுட்டு இம்பலரில் இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி கீ ஸ்லாட் ஒன்று எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லாட்டில் வச்சு நம்ம கரெக்டாக நேராக வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இம்பலர் போயிடும். ஸோ உள்ளே இந்த இம்பலரில் கீ வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இம்பலர் கீ இல்லாமல் அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா இம்பலர் வந்து இந்த அளவுக்கு சுற்றாது, வெறும் இம்பலர் மட்டும் ஃப்ரீயாகவே சுற்றும். ஸோ இப்போ இம்பலர் கீக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அலைன் போல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அலைன் போல்ட்டை வச்சு உள்ளே டைட் பண்ணிக்கலாம். அலைன் போல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவு டைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இம்பலரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாகவே டைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதில் டைட் பண்ணுறதுல ஏதாவது ஒன்று நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இம்பலர் லூஸ் ஆகி ஃப்யூச்சரில் வந்து கலண்டு வெளியே விழுந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இம்பலர் அசம்பிள் பண்ணதுக்கப்புறமே நோலோடு ரன் பண்ணி மோட்ரு பர்ஃபெக்டாக இருக்கா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓப்பன் வெல் பம்பு நோலோட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹோல் வழியாக தண்ணியை ஊற்றி மோட்ருக்குள்ளே தண்ணியை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இது தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டரில் கனெக்ஷன் கொடுத்து அது மூலயமா ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இதில் மேலே தண்ணி இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டரில் கனெக்ஷன் பண்ணி ஒரு வாட்டி நோலோடு மட்டும் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்டார்டரில் பேஸ் கொடுத்தாச்சு. இது வந்து நியூட்ரலு. இங்கே RYB அப்படின்ற கனெக்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ளை கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டார்டரை வச்சு இந்த பம்பை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ அது ரன் ஆகுதா என்ன அப்படிங்கிறத இதுலேயே நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிரும்.
ஸோ நான் இப்போ ஆன் பண்ணுறேன். இம்பலர் சுற்றுறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இம்பலர் வந்து ஃபுல்லாக சுற்றுறது. எந்தவித எர்த்திங் ஆகலை. நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இதில் எங்கே நம்ம டெஸ்ட் பண்ணாலும் இதில் வந்து எந்தவித எர்த்திங் ஆகலை டெஸ்ட்லேயே கூட. ஸோ அதனால் நம்ம நம்பி கை வைக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ண பம்ப் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நோலோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகுது. ஸோ அதனால் இப்போ நம்ம கேசிங் அசம்பிள் பண்ணிட்டு ஒரு வாட்டி ஃபுல்லோடு ஓட்டி இதோட ப்ரெஷர் என்ன வருது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நோலோடு ஓட்டினதை பார்த்துருப்பீங்க. ஸோ நோலோடு ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி இம்பலர் ஃப்ரீயாக சுற்றுதா என்னென்னு செக் பண்ணிவிட்டு நம்மளோட கேசிங்கை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். கேசிங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே 4 ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ரண்ட் கவரில். இந்த ஹோலுக்கு நேராக அந்த ஸ்டட்டு உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வச்சு கரெக்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உள்ளே போகும். ஸோ இப்போ நைலான் நம்பர் வச்சு நம்ம ஒரு வாட்டி தட்டினோம் அப்படின்னா இந்த கேசிங் வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் ஆகிக்கும். ஸோ இது தட்டி இதுக்கு 4 நட்டு போட்டு இதை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லோடு ஓட்டிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம ஒரு அலைனுக்கு வச்சு டைட் பண்ணியிருப்போம் இந்த இம்பலரை. ஸோ அந்த இம்பலரில் வச்சு ஃப்ரீயாக சுற்றுதா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றலை அப்படின்னா நம்ம அசம்பிள் பண்ணதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம திருப்பி கழட்டிட்டு ஒரு வாட்டி நல்லா அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக ஒரு செல்ஃப் ஃப்ரேமிங் ஓட்டுற மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் ஓட்டிட்டு இதில் ப்ரெஷர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கீழே உள்ள சக்ஷன் டெலிவரியில் வந்து கீழே உள்ள சக்ஷன் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்பண்டு கொடுத்து ஒரு பக்கெட்லேயும் மேலே வந்து ஒரு 2 எல்பண்டு கொடுத்து அதே பக்கெட்டில் தண்ணி போகிற அளவுக்கும் நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ எல்பண்டு கொடுத்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாசர் க்ளோஸாக இருக்குது. அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி இந்த இடத்துக்கு கரெக்டாக ஹோல் வர அளவு கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே அந்த மாதிரி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வச்சு நான் அசம்பிள் பண்ணிக்கிறேன். ஃப்ளான்ஸ் வந்து வச்சுட்டு ஃப்ளான்ஸுக்கான நட்டு போல்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கடைசியாக அந்த மேலே உள்ள இந்த 2 எல்பண்டையும் நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணதை காட்டியிருப்பேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டம்மி யூஸ் பண்ணி மேலே இருக்க இந்த 2 ஹோலையும் நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல்லாக பம்ப் ரெடி. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்டிங்க்கு வந்து இதை ஃபுல்லாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பம்ப் அசம்பிள் பண்ணும்போது எல்லோரும் பெரிய மிஸ்டேக் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து தண்ணி ஊற்றாமல் ரன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் ரன் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே உள்ள வைண்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு உள்ளே மேலே உள்ள இந்த பிபி கோட்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெல்ட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த பிபி கோட்டிங் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே உள்ள தண்ணி ஊற்றிட்டு இந்த 2 ட்ரைன் பிளக்கையும் க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ஆர்வி கொடுத்து மேலே வந்து சக்ஷன் சைட் டைட் பண்ணிட்டோம் ஒரு பைப்பை. அதே மாதிரி ஒரு 2 எல்பண்டை வச்சு மேலே வந்து டெலிவரிக்கு வந்து டைட் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணுறதுக்கு எந்தவித எக்யூப்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் சிம்பிளாக டெஸ்ட் பண்ணுறேன். சில கம்பெனிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய தொட்டியில் இறக்கி ஒரு மோட்ரு மட்டும் 100 மோட்டருக்கு 1 மோட்ரு அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸை வந்து இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தடில் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பம்பை ரன் பண்ணி இதில் எவ்வளோ ப்ரெஷர் வருது அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் தெளிவாகவே பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஓட்டணும். அதுக்கு மேலே ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே ஃப்ரேமில் உள்ள வைண்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட் ஆயிரும். ஸோ அதனால் வைண்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் அதனால தான் ரொம்ப கம்மியான நேரம் வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். இதே எங்கிட்ட சம்ப் இருந்திருந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டி இதோட ஒரிஜினலான ப்ரெஷர் என்ன, எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குது அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதோடு சேர்த்து இது எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துக்குது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம இந்த எம்சிபி ஆன் பண்ணால் போதும், பம்ப் வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஸோ ஆன் பண்ணுற பாருங்கள், பம்ப் எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருது அப்படிங்கிறத நம்ம கண்கூட்டி நம்மளே செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டர் கண்டக்ட் பண்ண ஆர்ம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.35 தான். ஸோ அதனால் இது வந்து கரெக்டாக கண்டக்ட் ஆகுது. ஸோ அது போக இதில் வந்து C10 எம்சிபி தான் கொடுத்துருக்காங்க, அதாவது 10 ஆம்ஸ் எம்சிபி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எம்சிபி இந்த மாதிரி ஸ்டார்டர் அசம்பிள் பண்ணக்கூடிய வீடியோ வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் அதை போய் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம நோலோடு ஓட்டுன டெஸ்டிங்கை பார்த்துருப்போம். ஸோ இதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெகர் யூஸ் பண்ணி, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் மெகர் யூஸ் பண்ணி இந்த மோட்டரோட வைண்டிங் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த கீழே இருக்க பிளாக்கை வந்து எர்த்தாகவும் மேலே இருக்கக்கூடிய இந்த ரெட்டை வந்து நம்ம லோடாகவும் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மல்டிமீட்டர் ஆன் பண்ணி இந்த மெகாவாமில் வச்சுக்கணும். ஸோ இந்த மெகாவாமில் கொடுத்துட்டு நம்ம இங்கே லோடு கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ 1000ன்னு சொல்லி வருது. இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 1000ன்னு சொல்லி வரல. திருப்பி ஒரு வாட்டி வைக்கிறேன் பாருங்கள், வைக்கும்போது 1000ன்னு சொல்லி வருது. எடுத்துட்டோம் அப்படின்னா 1000 விட்டு குறையுது. திருப்பி வச்சோம் அப்படின்னா 1000ன்னு சொல்லி வருது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வைண்டிங் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வைண்டிங் வந்து 1000ல் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பம்ப் வந்து மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகும். அதாவது ரொம்ப குறைஞ்சபட்சம் நான் வந்து சொல்கிறேன், ஒரு 2 வருஷம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பம்ப் வந்து ரன் ஆகும். ஸோ இருக்கிற நிலைமையை பார்த்தா இந்த பம்போட வைண்டிங்கும் சரி, இந்த பம்போட டெலிவரி சரி நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் இந்த பம்போட எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்.